நண்பர்களே, இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்துக்கு அடுத்ததா ஜெயிலர் 2 அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஜெயிலர் இது ரிலீஸ் ஆகி ரசிகர்களுக்கு பெரிய விருந்தா அமைந்தது. தமிழ் சினிமாவுடைய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆயிருக்கு இந்த படம். இந்த படம் கிட்டத்தட்ட 700 கோடியை வசூல் பண்ணி இந்த படம் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அதிகமான வசூல் பண்ண படத்துல இடம்பெற்றிருக்கு. இந்த நிலையில இந்த படத்துடைய 2ஆம் பாகத்தை இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்ச நிறைய பேர் இதுல நடிக்கிறதா தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. குறிப்பா சிவராஜ்குமார், மோகன்லால்லாம் இதுல நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது. இந்த நிலையில இந்த படத்துல பகத் பாசன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அபிஷியலான நியூஸ் வரும்போது அது உண்மையாகவும் இந்த நிலையில தான் பகத் பாசல் அவர்கள் ஏற்கனவே ரஜினிகாந்த் கூட வேட்டையன் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போல இருந்தாலுமே ஓரளவுக்கு ஓடிச்சு. அதுல பகத் பாசில் கேரக்டர் நிறைய பேர் பாராட்டினாலும் இன்னும் பிரிப்பா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இந்த படத்துல அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெல்சன் வேற லெவலா இந்த படத்துல அவருக்கு கேரக்டர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குது. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துக்கு அடுத்ததா ரெட்ரோ அப்படின்ற படத்தை இயக்கியிருக்கிறாரு. சூர்யா நடிச்சிருக்காரு. இந்த படம் வருகிற மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய பாடல்கள் ட்ரெய்லர் எல்லாமே ரிலீஸ் ஆகி ரசிகர்களுடைய பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிற நிலையில இதுல ரஜினிகாந்த் டைலாக்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரியே சூர்யா அவர்கள் இருக்கிறாரு இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இந்த படம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் அவர்களே சொல்லியிருக்கிறார் அந்த பேட்டியில. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கதை ரஜினிக்காக உருவாக்கப்பட்டது. அவர்கிட்ட சொன்னப்போ அவர் ஒரு சில காரணங்களால இதை வேணா வேற ஒரு ஹீரோ வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் சூர்யா சார் கிட்ட அந்த கதையை சொல்லும்போது அவரு ஃபர்ஸ்ட் இதுலயே ஓகேன்ட்டாரு. ஆனா இந்த கதையை கேட்கும்போதே இது ரஜினிகாந்த் சார் ஸ்டைல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் ஆமா அவர் வச்சுதான் எழுதணும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு இந்த படம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும். விஜய் ஜெனிலியா நடிப்புல 2005 வெளிவந்த படம் தான் சச்சின். இதே டைம்ல தான் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி வெளியாச்சு. அப்போ ரஜினிகாந்த் வேற லெவலா இருந்தாரு. ஸோ இந்த சந்திரமுகிக்கு முன்னாடி இந்த சச்சின் ஓரளவுக்கு காணாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்பெல்லாம் டேஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஓடுனது சந்திரமுகி. ஆனா ஒரு 85 டேஸ் தான் சச்சின் ஓடிச்சு. குறிப்பா 50 நாள் ஓடின ஞாபகம் நிறைய இருக்கு. ஸோ இந்த நிலையில இந்த படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இருக்கிற ரசிகர்களுக்கு ரசனை இல்லையா, இல்லை இப்போ இருக்கிற ரசிகர்களுக்கு ரசனை இல்லையா அப்படின்னு காமெடியா சொல்றேன். ஸோ சொல்ற அளவுக்கு இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு ரேட்டிங்லாம் பயங்கரமா கொடுத்துருக்காங்க. ஒரு 97 அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அதை ஒவ்வொரு சீனையும் கொண்டாடுறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. இருந்தாலும் இது ஒரு தளபதி விஜய் அவர்கள் மேல ரசிகர்கள் வச்சிருக்கிற அன்பா அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. இந்த நிலையில இந்த படம் ரீரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. ஏற்கனவே விஜய் நடித்த கில்லி படம் ரிலீஸ் ஆகி 30 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்குது. இப்போ இந்த படமும் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல வசூல் பண்ணி போயிட்டு இருக்குது. அதுவும் ஒரு 1 வீக்கு கூட ஆகல. இந்த நிலையில இந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு சக்சஸ் ஆனதுக்கு இந்த படத்தில் நடிச்ச ஹீரோயின் ஜெனிலா அவங்க இந்த படத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த படம் எனக்கு நெருக்கமான படம்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அவங்களுக்கு தோணுனதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு.